திருச்சிற்றம்பலம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் வனைமுளை மடந்தை பாதியே வரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனுமாலரியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையுள் நிறைமலர் குருந்த மேவிய சீராதியே அடியே நாதரித்து அழைத்தாலதெந்துவே என்றருளாயே. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழருளிவாட்டு தந்தை அவர்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் யூடிவி பக்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய உளம் கனிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அப்பரடிகள் சொல்லுகின்ற போது விளக்கு என்பது இருள் கெடுக்கக்கூடியது என்று சொல்லுவார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சொல்லக விளக்காக சோதி உள்ளதாக திகழக்கூடிய இந்த நாளை தீபாவளி திருநாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். இது பல்வேறு வகையிலே அன்பர் பெருமக்களாலே பல்வேறு வகையாக கொண்டாடப்படுகின்றது. வடபுலத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தீபாவளி திருநாளன்று தீபங்களை வரிசையாக ஏற்றி நாம் எப்படி கார்த்திகை திங்கள் நிறநிலா நாளாகிய கார்த்திகை தீபத்தன்று வரிசையாக விளக்குகளை எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்கின்றோமோ அதுபோல வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள். ஆகவேதான் அதனுடைய பெயர் அவ்வாறு அமைந்திருக்கின்றது. தீப ஆவலி. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்று சொன்னால் வரிசை. இந்த அகல் விளக்குகளை வரிசையாக ஏற்றி இங்கே இருக்கக்கூடிய இருள் நீங்குவதைப் போல எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள்களாகிய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வெற்றி, உயர்ந்தாள் மனப்பான்மை, வஞ்சம், போட்டி, பகை, பொறாமை, ஏற்றத்தாழ்வு, வன்முறை, கலகம் போன்றவையெல்லாம் நீங்க வேண்டும். இந்த விளக்கினுடைய ஒளி எல்லா இடங்களிலேயும் பரவுவதைப் போல எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகிலேயும் நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, கருத்துடைய கற்பு நெறி, ஈகை, சான்றாண்மை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, நேர்மை, வாய்மை, கொல்லாமை, புலால் மறுத்தல், ஆக்கமுடைமை, ஊக்கமுடைமை, போதையின்மை போன்ற நற்பண்புகள் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திகழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஏற்றி வடபுலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தீபாவளியை விளக்கினை ஏற்றி வெளியினை எரிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே என கொண்டாடுவார்கள்.